ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு தட்டி தட்டி விடுங்க. அப்போது தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய காட்டில் ஒரு ஆமையும் மானும் நண்பர்களாக இருந்தாங்க. அந்த ஆமைக்கு அதோட கனமான ஓட்டை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்படி கனமான ஓடு இருக்கிறதுனால தான் நம்மால் வேகமாக ஓட முடியலைன்னு ஆமை ரொம்ப கவலைப்பட்டது. அது அந்த மான் நண்பனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. நம்ம நண்பன் இதுக்கு தான் ரொம்ப கவலைப்படுதான் அப்படின்னு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. இறைவன் நமக்கு ஏன் வித்தியாசமான உடல் கொடுத்தாருன்னு உனக்கு தெரியுமா என்று மான் ஆமையிடம் கேட்டது. எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என் முதுகில் இருக்கும் இந்த ஓடு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று ஆமை கூறியது. இதை கேட்ட மான் பேச ஆரம்பித்தது. நண்பா, ஒவ்வொரு மிருகத்திற்கும் அதன் வாழ்விடத்தை பொறுத்தும் நாம் வாழும் இடத்தில் நமக்கு ஏற்படும் ஆபத்தில் இருந்து காப்பதற்கு ஏற்றவாறும் தான் நமக்கு உடலை இறைவன் தந்துள்ளார். உன்னோட கனமான ஓடும் இறைவன் உன் நன்மைக்காக வழங்கியதே. ஆதலால் நீ இதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே நண்பா என்று ஆறுதல் கூறியது. இதை கேட்டு ஆமைக்கு திருப்தியாக இல்லை. அப்பொழுது அங்கு ஒரு வேடன் அந்த மானை வேட்டையாட தன் அம்பால் குறிபார்த்து எய்தான். அப்போது அந்த ஆமை தன் நண்பனை காப்பாற்ற அம்பு வந்த திசையில் குறுக்கே சென்று மானின் மேல் அம்பு படாமல் தன் கடினமான ஓட்டால் தடுத்து நிறுத்தியது. அம்பு ஆமையின் முதுகில் இருந்த ஓட்டின் மேல் பட்டு ஒடிந்து போனது. இந்த நேரத்தில் மான் அங்கிருந்து ஓடி மறைந்து போனது. மறுநாள் நண்பர்கள் வழக்கமாக சந்திக்கும் இடத்திற்கு வந்தனர். நேற்று பார்த்தாயா, உன்னோட கனமான ஓடுதான் உன்னையும் என்னையும் அந்த வேடனிடமிருந்து காப்பாற்றியது. உன்னோட ஓடு மட்டும் இல்லை என்றால் என்னை கொன்றிருப்பான் அந்த வேடன். இனி உன் உடம்பை பற்றி யோசிக்காமல் கடவுள் நமக்கு தந்திருக்கும் உடம்பை வைத்து நாம் சந்தோஷமாக வாழ்வோம் என்றது அந்த மான். எல்லா உண்மையும் ஆமைக்கு புரிய ஆரம்பித்தது. அதன் பின்பு ஆமை தனக்கு இறைவன் பாதுகாப்பாக கொடுத்த முதுகில் இருக்கும் ஓட்டை நினைத்து சந்தோஷமாக வாழ துவங்கியது.